எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பைனரி சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். அடிப்படை 2 உடன் 2 இலக்குகளை, அதாவது 0 மற்றும் 1 மட்டுமே பயன்படுத்தி எண்ணை குறிக்கும் எண் அமைப்பு பைனரி எண் அமைப்பு எனப்படும். 0 என்பது ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கிறது, 1 என்பது ஆன் ஸ்டேட்டை குறிக்கிறது. ஒரு சின்ன குறிப்பு நமக்காக, 1/2 எடுத்துக்கிட்டால் கோஷன்ட் 0வாக இருக்கும், ரிமைண்டர் 1ஆக இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்குள்ளே போகலாமா? நாம் உதாரணத்துக்கு 14ங்கிற நம்பரை எடுத்துப்போம். அதாவது டெசிமல் ஃபார்மில் 14 எடுத்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ பைனரியாக நம்ம 14 கன்வெர்ட் பண்ணணும்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் 14 டிவைட் பண்ணால் நமக்கு 7 கோஷன்ட்டாக வரும், ரிமைண்டராக 0 வரும். இப்போ 7 திரும்பி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2 3 6, அப்போது 1 ரிமைண்டராக வரும். இப்போ 3 நமக்கு கிடச்சிருக்கு. 3 திரும்பி 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 1s 2, ரிமைண்டர் 1 வருது. இப்போது நான் 1/2, முன்னாடி சொன்ன டிப்ஸ் படி 1/2னா ரிமைண்டர் 1 வரும். ஸோ நமக்கு எல்லா ரிமைண்டரும் கிடச்சிச்சு. இப்போ பின்னாடியிலேருந்து முன்னாடி, அதாவது இப்போ நமக்கு கிடச்ச ரிமைண்டர்ஸை கீழேருந்து மேலே நோக்கி கொண்டு வரலாம். 1 1 1 0. அப்போது 16ஓட பைனரி கன்வர்ஷன் என்ன? 1 1 1 0. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டெசிமல் நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம ரிமைண்டரை வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஸோ 14ஓட பைனரி ஃபார்ம் 1110. Thanks for watching. Like, share and subscribe for more videos.